அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிர்ராக்மருவேல். நான் இப்போ திருக்குறளுக்கு ஏற்ற ஒரு கதை சொல்ல போறேன். திருக்குறளுக்கு ஏற்ற ஒரு கதை சொல்ல போறேன். அந்த திருக்குறள் என்ன பார்க்கலாமா? தீனா சுத்தப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினா சுட்டவடு. அதோட பொருள் நம்ம ஒரு காயம் தீ சுட்டுச்சுன்னு சுட்டுவோம். அதை நம்ம எப்பயோ ஆத்திடலாம், தண்ணீர் போட்டு எதில் போட்டோ ஆத்திடலாம். ஆனா நாக்கால ஒரு கெட்ட வார்த்தையால திட்டுறது எப்பவும் நான் ஆறவே ஆறாது. அதுதான் இதோட பொருள். இதோடைய பொருள். சரி, கதைக்குள்ள போல வாங்க. சோமு ராமு வச்சுக்கலாம். சோமு சின்னவன், ராமு பெரியவன். சோமு சின்னவன், ராமு பெரியவன். அப்ப ராமு பெரியவன்ல, அதனால ராமு படிப்பை முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு வரை முடிச்சுட்டு வேலைக்கு போறான். அங்க ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சுக்கிறான். அடுத்து சோமு படிப்பு முடிச்சுட்டு அண்ணா இது சோமு சின்னவன் அவன் வேலை தேடி போய் நிற்கும் போது அவனுடைய அண்ணா கூடவே வச்சுக்கிறாங்க ஏதாவது. ஆனா ராமு காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வருவாங்கண்ணா. இரவுல வருவான், நைட்ல வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நைட்ல வரும்போது அது வரையும் மதியம் சாயந்தரம் கழிஞ்சிட்டு இல்ல, அது வரையும் அவங்களோட மனைவிய சோமுதான் பார்த்துப்பான். அப்ப ஒரு நாள் ஆனா அவங்களுடைய அண்ணி கீதா, அவங்க அண்ணி பேரு கீதா. உங்க மனசுல நம்ம ராமு மட்டும் அவ்வளவு காலையில இருந்து போயிடுறான். ஆனா இவன் வேலைக்கு போடாம இருப்பான் சொல்றாங்களா, நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அப்ப ஒரு நாள் சாப்பாடு சாப்பிடும் போது சோமு சொல்றான், அண்ணி கொஞ்சம் ஊறுகாய் போடுங்களேன் அப்படி சொல்றாங்க. அப்ப அண்ணி சொல்றாங்க, அப்ப அடக்கி வச்சு இந்த கோவம்னா வெளியாயிடுச்சு. உங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறா, ஆனா நீ வேலைக்கு போகாமே இருக்கிற சொல்லிட்டு அவங்கள திட்டிடுறாங்களா. இதுக்கு உனக்கு ஊறுகாய் வேணுமா அப்படி சொல்றாங்களா. அப்ப சோமு எழுந்துட்டு கையெல்லாம் உதர்த்து சாப்பிடுக்கிறாள், கையெல்லாம் உதர்த்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா. அடுத்து அவங்க அண்ணி காலமெல்லாம் சோகமா இருந்தாங்க. ஐயோ நம்ம பண்ணிட்டோமே இப்படி சொல்லிட்டு காலமா. ஆனா சோமு கொஞ்சம் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு நல்லா லட்சமா பணம் கட்சி நல்லா வாழ்றான். இதோடைய பொருள் இதுதான். இதோடைய பொருளே இது. ஒரு கருத்து, நம்ம யாரையும் திட்டக்கூடாது, நல்ல வழியா பார்க்கணும். சரியா? அனைவருக்கும் நன்றி. பாய் பாய்.